ஆசிஷுக்கு 1617 இருந்தது. அவர் அந்த தொகையை தனது மகன்கள் அருண் மற்றும் மகேஷ் இடையே பிரித்த ஆண்டிற்கு 10% வட்டி விகிதத்தில் வருடாந்திர கூட்டு வட்டி. இந்த கூட்டு வட்டி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். முதலீடு செய்ய சொன்னார். 14 மற்றும் 15 ஆண்டுகள் முடிவில் இருவரும் சமமான தொகையை பெற்றனர். அருணுக்கு ஆசிஷ் ஆரம்பத்தில் கொடுத்த தொகை. அதாவது கவனிங்க, அருணுக்கு தான். அருண் தான் ஃபர்ஸ்ட் ஆள், அவருக்கு தான். ரைட்டு. இப்ப அருணோடது வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். 1 பிளஸ் என்ன அப்படின்னா ஆர். ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 பை வந்து 100 இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு 14. அப்போ 14 வச்சுக்கிறேன். ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 1 பிளஸ் வந்து 10 பை 100 வரும். இங்க எத்தனை வருஷம்? 15 வருஷம். அப்ப இந்த பகுதியும் இது வந்து அடிக்கும்போது ஒரே ஒரு வாட்டி மட்டும் இருக்கும். ஸோ அதனால என்ன எக்ஸ் மட்டும் இருக்கும். ஒய்யில மட்டும் என்ன இருக்குன்னா 1 பிளஸ் வந்து 10 பை 100 இருக்கும். இது பண்ண முடியாது. அதனால என்ன 0 பாயிண்ட் இதை அடிக்கும்போது என்ன வரும்? 0 சேர்த்து 100 வரும். 0.1 வரும். அப்ப இது பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பை ஒய்ன்னு வரும். இங்க 1.01 வரும். கீழே 1 வரும். மேல இது போடுறதுக்காக 100, கீழே வந்து 100. அப்ப என்ன வரும்? 101, கீழே வந்து 100 வருமா? சாரி. பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். பெரிய மிஸ்டேக். ஆக்சுவலி என்னன்னா இங்க 1ல இருந்து 0.1 கூட்டினா 1.1 தானே வரும். 1.1 தானே வரும். அப்போ 1.1 இருக்கும்போது நம்ம 10ஆல இது பண்ண போதும். 10ஆல இது பண்ண வரும். புரிஞ்சுக்கங்க. ரைட். அப்ப என்ன 11/10 அப்படின்னு வரும். ரைட்டா? அப்ப என்னது எக்ஸ் பை ஒய் என்பது 11 பாட்டு, கீழே என்பது 10 பாட்டு. ரைட்டா? சரி, இப்ப மொத்த பாட்டு வந்து 21 பாட்டு. ஏன்னா இங்க ஒரு 10, இங்க ஒரு 11. அப்ப 21 பாட்டு. அதாவது 11 மேல இருக்கிறது பாட்டு, கீழே இருக்கிறது பாட்டு. 21 பாட்டோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு சொல்லிருக்காங்க? 1617. இதுல இருந்து ஒரு பாட்டு. 1617 இருந்து 21. இதை நம்ம அடிக்கும்போது ஒரு பாட்டோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒரு பாட்டு எவ்வளவு வரும்னா 77. ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க சொல்றேன். 77. இப்ப அவங்க கேட்ட கேள்வி யாரோடது கேட்டிருக்காங்க? நல்லா கவனிங்க. அவங்க கேட்ட கேள்வி வந்து யாரோட? அருணுக்கு கேட்டிருக்காங்க. அருண் என்பது எக்ஸோடது. அருண் எக்ஸோடது எவ்வளோ? 11 பாட்டு. ரைட்டா? அப்ப 11 இன்ட்டு 77 அப்படின்னு வரும். ரைட். அப்ப இது ஃபைனலா இது போடும்போது என்னன்னா 11 10 இன்ட்டு 77 போட்டா 770. 11 போடும்போது 847 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். பேட்டர்ன் புரிஞ்சுக்குங்க. 3மே ஒரே பேட்டர்ன் தான். சால்வ் பண்றது மட்டும் தான் என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அது கரெக்டா நீங்க வந்து சால்வ் பண்றதுலாம் ஃபாஸ்டா பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்க மைண்ட்ல நின்றுக்கும். எக்ஸாம்பிள் இதே மாதிரி கேட்கும்போது டப்பு டப்புன்னு என்ன ஆகும் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த ஃபைனல் அமௌண்ட் கொடுத்துருக்கான காம்பவுண்டர்ஸ் அந்த ஃபார்முலா படி என்ன ஈக்குவலன் பண்ணுவோம். ஈக்குவலன் பண்ணி அடிக்கும்போது வந்து ஃபைனல் ஆன்சர் வரலாம்னு சொல்லிட்டு எல்லாமே என்னன்னா டக்கு டக்குன்னு வந்து தோணும். ஐ மீன் நம்மளுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதான் சொல்றேன்.